தானியேல் எப்படியாப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார். நான் இது ஒரு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் கொடுக்கப்பட்ட டைட்டில் என்னன்னு சொன்னாக்கா, ஜெலஸ் ஃபார் காட் லீட்ஸ் டு டிசிப்ளின். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் கொடுக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னால், ஜெலஸ் ஃபார் காட், அதாவது கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுகிறவர்கள் ஒழுங்கின் முறை நடத்துவார். அல்லேலூயா. ஒழுங்கின் முறை நடத்தும். அப்ப கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுகிறவர்களுக்கு ஆண்டவர் நம்முடைய ஒழுங்கின்படி நம்மை நடத்துவார். Zealous for God leads to holiness or discipline. Hallelujah. Hallelujah. தானியேலை நாம் இதை பார்க்கும் பொழுது ஆரம்ப முதலாவது 2ஆம் வசனத்தில் வாசித்துனே இருந்தாங்க, நேரம் ஆகும். நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். தானியேலும் தன் இஸ்ரவேலுக்கு அடிமைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா தேசத்திலே வைத்து இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், வாலிபர்கள், இவர்கள் எல்லாவற்றிலும் நேபுகாத்நேச்சர் ராஜா, பாபிலோனுடைய ராஜா, இந்த ராஜா என்ன பண்றான், இந்த எருசலேமில் போய் அங்க இருக்கிற எல்லா விதமான பொருட்களையும், அங்க இருக்கிற ஜனங்களையும் அவன் என்ன பண்றான், அவங்க ஜெயித்து அவங்க நாசப்படுத்தி, அவங்க தேவாலயத்தில் இருந்த சில பொருட்கள், தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சில பொருட்கள், வெசல்ஸ், இதெல்லாம் என்ன பண்றாரு, அதெல்லாம் சுற்றி கொண்டு அவங்கெல்லாம் அதை அழிக்கும்படியாக பாபிலோன் ராஜா அவன் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். ஏன் தேவன் அனுமதித்தார் சொன்னாக்கா, தேவன் அதெல்லாம் வசனம் போட்டு முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் அவர்களுக்கு கைக்கு ஒப்பு கொடுத்தார். யாரு கைக்கு? பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தாரா? எருசலேமே ஆண்டவர் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சில நேரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறவர், ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர், ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, ஒருபோதும் இல்லை என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவருக்கு வசந்தப்பட்டிருக்கு, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரா பாபிலோனுக்கு. ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னாக்கா, தேவன் அப்படியே ஒப்பு கொடுக்கவில்லை. ஐயோ இவர்கள் அழிக்க வேண்டும், இவர்கள் சாக வேண்டும், ஒரு தரித்திரத்தில் போக வேண்டும் சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு கொடுக்கவில்லை. அவங்களுடைய பாவ நிமித்தமா தான் ஆண்டு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் சொன்னா, 2 காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, அவர்கள் தேவனுடைய அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் இருந்தார்கள். ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் இருந்தார்கள். அதை அசட்டுத்தனமாக அவர்கள் அதை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 2வதாக அவர்கள் விக்கிரத்திற்கு அடிமைப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்சினார், ஆண்டவர் தேவன் வந்துட்டு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிருள்ள தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், உயிருள்ள தேவன் சொல்லி எவ்வளவுதான் மோசே அவர்களுக்கு போதித்து கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மனதா கழுத்து உள்ளவர்களாக இருந்து அவர்கள் மீண்டுமாய் விக்கிரத்துக்கு முன்பதாக அந்த விக்கிரத்திற்கு வழிபாடு செய்து வந்தார்கள். அது நிமித்தமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமை என்ன பண்ணாரு, வேறு பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் பாபிலோனுக்கு ராஜா எல்லாம் சிறைப்படுத்தி அவங்களை கொண்டு வந்து பாபிலோனுடைய சிறையில வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லா விதமான ஒரு இதுல போட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவங்களுடைய தேவாலயத்துல, அதாவது விக்கிரம் நிறைந்த ஆலயத்துல என்ன பண்ணாங்க, தேவனுடைய பொருட்களை அங்க போட்டாங்க. ஸ்டோர் ஹவுஸ் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு வேதனையா காரியம். தேவனை பலிபீடத்தில் வைத்திருக்கிற பாத்திரங்களை எடுத்து விக்கிரை நிறைந்த ஆலயத்தில், விக்கிரை நிறைந்த கோவில்கள் உள்ளாக அவர்கள் வைக்கப்பட்டார்கள். தேவன் அப்படியே ஒரு ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுத்தார். ஆனால் தேவன் மனசில் இருந்து ஐயோ விடப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வித்தியாசத்தை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும் சொல்லி சிந்தைக்குள்ளாக தேவன் யோசித்துக் கொண்டே இருந்திருப்பார். இந்த நிலையில பாபிலோன் என்ன பண்றாரு, பாபிலோன் ராஜா ஒரு நல்ல வாலிபர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. அதாவது பாபிலோனுடைய அந்த பேலஸ்ல, அவருடைய அரண்மனைக்குள்ளாக ஒரு வேலையாட்கள் தேவை என்று சொல்லி என்ன பண்றாரு, ஒரு ரிக்ரூட் பண்றாரு, வேலையாட்களை தேடுகிறாரு. கூப்பிட்டு கொண்டு வாப்பா, யார் நல்ல அழகுள்ள ஒரு வாலிபர்கள், சிறந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ற தேர்ந்து அவளை நீ கொண்டு வந்து எங்கிட்ட வா, இந்த செலக்ட் பண்ணி நம்ம ஒரு 4 பேராக என்னுடைய அரண்மனைக்குள்ளாக வேலை செய்வதற்கு நான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ட்ரைனிங் எவ்வளவு வருஷம்? 3 வருஷம் ட்ரைனிங். அந்த 3 வருஷம் ட்ரைனிங்ல இவர்கள் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் நல்லா பலசாலியாக அவர் ஞானத்தோடு ஞான உள்ளவர்களாக இருந்து நான் காண்கிற தரிசனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஞானம் உள்ளவர்களா யார் இருக்கிறவர்களை நான் பண்றேன், அவங்க என்னுடைய அரண்மனைக்குள்ளாக வேலைக்காக நான் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டோடு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவெல்லாம் அது எல்லாமே செயல்படுகிறது. அது ஒரு இன்சார்ஜ் போட்டு, மினிஸ்டர் போட்டு இதெல்லாம் செயல்படுகிறார். ஆனா தானியேல் அவர் கூட இருக்கிற 3 பேர் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரதானிகளின் தலைவன்
தானியேலுக்கு பெல்சாத்சார் என்னும் அனானியாவும், சாத்ராக் என்னும் மீசாவேலுக்கு மேஷாக் என்னும் ஆசாரியருக்கு அபேத்நேகோ என்னும் 6 பேரிட்டார். இவனுடைய ஒரிஜினல் பேர் என்ன இருந்துச்சுன்னா தானியல், இன்னொரு பேர் ஹன்னானியா, மேஷல், ஆசாரியா. இந்த பேர் தான் எங்க பேர் வைக்கப்பட்டது? எருசலேம், அதாவது யூதா தேசத்திலே வைக்கப்பட்ட பேரு. தேவனுக்கு இதுக்கு அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவனோடு கூட இருக்கிறார், தேவன் உனக்கு ஜெயத்து கொடுக்கிறார், தேவன் தான் உனக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார், இதெல்லாம் அர்த்தம் இந்த 4 பேரில் இருக்கிறது. நீங்கள் அதை அந்த நிறைய டைம்ல அதெல்லாம் விளக்க சொல்ல முடியவில்லை. அந்த ஒரு அர்த்தமுள்ள தேவனுடைய அர்த்தமுள்ள இந்த வார்த்தையாக இந்த பேராக இருக்கிறது. ஆனால் அதையே மாத்தி வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? தானியலுக்கு பெல்சாத்சார், அனானியாக்கு சாத்ராக், மேஷலுக்கு மேஷாக், அசாரியாக்கு ஆபேத்நேகோ என்ற பேர். அல்லேலூயா. இந்த பேர் ஏன் வைக்கிறான்னு சொன்னாங்க, இந்த பேருடைய அர்த்தம் பாபிலோனுடைய விக்கிரகத்தின் பேராக இருக்கிறது. அப்போ முதலாவது அவனுடைய வஞ்சனை பாருங்க, பிசாசுடைய வஞ்சனை. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய பேரை மாற்றி அவருடைய கலாச்சாரத்திற்கு கொண்டு வரும்படியாக திட்டமிடுகிறது. பிசாசு ஒவ்வொரு நல்லது போல இருக்கும். நம்முடைய ஒருவேளை நம்முடைய அரசாங்கம் நல்லதை செய்வது போல இன்றைக்கு நிறைய பேர் என்னுடைய கூட இருக்கிறவர்கள் கூட வேலை ஸ்தலத்துல இன்னைக்கு அரசாங்கத்தை பத்தி நிறைய பேசி அவர்களை வாழ்த்துகிற ஒரு மனுஷர்களாக காணப்பட்டாங்க. ஐயோ, இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பிரதமர் ரொம்ப நல்லவர், அவரை போல இல்லை, அவர் தான் நல்ல ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு, பலசாலி, அநேக தேசம் பாராட்டுகிறது, அநேக உலகத்திலேயே தேசத்தில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் பாராட்டுகிறாங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் பாராட்டுகிற நிலையில இருந்து இன்றைக்கு என்ன வந்துச்சுனாக்கா, ஐயோ இந்த கவர்மெண்டா இது சரியில்லை, இப்படியாப்பட்ட ஒரு லாக்டவுன்ல வச்சு சாங்கடிக்கிறாங்க சொல்லி அவங்களை திட்டுகிறதால ஒரு காரியம் இருக்கு. இப்ப நல்லது போல கொண்டு வரான், ஆனா அவருடைய முக நாடி அதுக்கு சில காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அது எப்படியாக சொல்லி. விசாசனம் நல்ல வஞ்சிப்பான், அதுலயே வச்சுட்டான், வஞ்சகம் பண்ணான். அப்படியா ஆதாம் ஏவாளை ஏமாற்றி பாவம் சூழ்ச்சி செய்வதற்கு அவன் வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். அது போல பாருங்க, தானியேல் அந்த 4 பேர் வாலிபர்களை, அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை இங்க எழுதப்படவில்லை, ஆனா ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த யூத்ஸ் எல்லாம் அவங்க அந்த எருசலேமுக்கு கொண்டு வருகிற அந்த யூத்ஸ் எல்லாம் அவங்க கேதர் பண்ண கணக்கீடு பார்க்கும்போது 3000 பேர் இருக்கிறாங்க. அதுல எழுதப்படவில்லை, ஆனா இட்ஸ் கம்ஸ் 3000 மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3000 மெம்பர்ஸ்ல இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் ட்ரைனிங் இருக்காங்க. அப்போ இந்த பேர் வைக்கும் பொழுது கூட இவர்கள் ஒத்து போகிறார்கள். யாராவது தானியேல், சேத்ராக், மேஷாக், ஒரு பேர் தானே பரவாயில்ல, நீங்க வைக்கிற பேர் பரவாயில்ல, ஆனா எனக்குள்ள ஒரு பேர் இருக்குது. அல்லேலூயா. அது தேவன் வச்ச பேர், அது யாரும் மாற்ற முடியாது. அப்போ உள்ளத்தை யாரும் மாற்ற முடியாது. வெளியரங்கமா சொல்லுகிற பேரு இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ளாக மறிக்கிறாங்க. கிறிஸ்து மறிக்கும் பொழுது அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே கேத்தலிக், இந்துவா இருக்கிறாங்க. அவர்கள் கடைசி அடக்க சாராதனை செய்யும் பொழுது சில பேர் இந்து பிரதில செய்வாங்க, இல்ல ரோமன் கேத்தலிக்ல செய்வாங்க. இருந்தாலும் சரி, ஆனா ஆத்மா எதுல இருக்கிறது? கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது, கர்த்தருக்கு வாஞ்சைகள் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வெளி தோற்றம் எப்படியா இருந்தாலும் சரி, நம்முடைய உள் தோற்றம் மாறக்கூடாது. வெளியே தோற்றம் சில பேர் நல்ல பரிசுத்தமா இருக்காங்க, ஆனா உள் தோற்றம் கசப்பா இருக்கு. அது நம்மளுக்கு தேவை. வெளி தோற்றம் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்முடைய உள் தோற்றம் தான் ரொம்ப முக்கியம். நாடகம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாடகம் பண்ணக்கூடாது. பரலோக தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த உள்ள இருக்கிற மனுஷன், நம்முடைய ஆத்மான்ற மனுஷன் யாரும் பாக்குறீங்களா? மனுஷன் மாம்சத்தை தான் நம்ம பார்க்கணும். கண்ணுல நம்ம எல்லாம் பார்க்கறது மாம்சம் தான். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா யாரும் பார்க்க முடியாது. அந்த சோல் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் இல்ல ஒருத்தருக்கு. அவன் அந்த சோலை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது நம்ம தான். அல்லேலூயா. அப்ப நாம் அந்த தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்போ இவர்கள் எந்த பேர் தான் வச்சுக்கோ பரவாயில்லப்பா, ஆனா எனக்குள்ள ஆண்டு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா ஒரு காரியத்திற்கு முதலாவது ட்ரைனிங் அவன் கொடுக்குறாங்க, 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒத்து போறாங்க, பரவாயில்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பேர் மாத்திரம் சொல்றாங்க, ஒத்து போறாங்க. ஆனா ஒரு காரியத்தை அவங்க சொல்லும் பொழுது அது மறுதளிக்கிறாங்க. என்ன வார்த்தை அது? 8ஆம் வசனத்து வாசகம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்றும் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை திடப்படுத்தபடி பிரதானியின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். இந்த வசனத்துல 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த வசனத்துல முதலாவது, he purposed in his heart, அவன் இருதயத்திலே தீர்மானித்தான்.
இருதயத்திலே தீர்மானித்தான். இரண்டாவதாக he would not defile himself. அவன் தன்னைத்தானே அவன் கரையாக, அவனுடைய ஆத்மா கரை போக அவன் விடாமல் இருந்தான். அதை பாதுகாத்தான். அவனுடைய ஆத்மா ரொம்ப கான்சியஸா இருந்தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தான். தன்னுடைய ஆத்மா என்னுடைய கரைப்பட்டு போக கூடாது, தீட்டுப்பட கூடாது அப்படின்னு சொல்லி. மூன்றாவதாக அவன் தன்னுடைய பிரதான அவனுடைய மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அவன் என்ன பண்ணா, அவர்கிட்ட ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் செய்தார். அல்லேலூயா, வேண்டுகோள் செய்தான். மூன்றாவதாக, முதலாவது யுத்தத்திலே அவன் தீர்மானித்தான். இரண்டாவதாக அவன் தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொண்டான். மூன்றாவதாக தன்னுடைய பிரதானத்திலிருந்து அவன் வேண்டுகோள் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை அவன் தீர்மானித்து வைத்திருந்தான், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதை செய்யக்கூடாது? அவங்க சொன்னாங்க, ராஜா புசிக்கிற எல்லாம் அந்த போஜனத்தை நான் உங்களுக்கு 3 வருஷம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர்கள் ஒத்துக்கல, இதை நான் புசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு வெறும் என்ன கொடுங்க, எனக்கு பருப்பு கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க, அப்புறமா எனக்கு தண்ணி கொடுங்க. அல்லேலூயா. 2 போதும் எங்களுக்கு, இந்த 3 வருஷத்துல போஷிங்க. எனக்கு ராஜா புசிக்கிற அந்த உணவு எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் அதுக்கு முன்பதாக தீர்மானம் செய்தான், இது நான் புசிக்க கூடாது, இதை ராஜா போஜனம் பண்ணுகிறத அந்த உணவை நான் புசிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் இடத்திலே அவன் தீர்மானம் செய்து கொண்டிருக்கான். நாமும் நம்ம இடத்துல அநேக தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா வருகிற நாட்களில் வரக்கூடாது. நம்முடைய கவர்மெண்ட் ஒருவேளை இதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நம்முடைய இடத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும், நான் இதை பண்ணக்கூடாது, அல்லேலூயா, இதை செய்யக்கூடாது என்ற தீர்மானம் உங்களுக்குள்ளாக வரணும். நமக்குள்ளாக தீர்மானம் இல்லைன்னு சொன்னாக்கா எதுவெல்லாம் நடக்கலாம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளாக அந்த தீர்மானம் வர வேண்டும். ஆண்டவரே, இதை நான் செய்ய மாட்டேன், இது உமக்கு எதிராக இருக்கிறது, உமக்கு எதிராக இருக்கிறது. இரண்டாவதாக அவன் தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொண்டான், அவன் கரைப்பட்டு போகாமல் அவன் பாதுகாத்துக் கொண்டான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உணவு முதலாவது பாபிலோனுடைய உணவு முதலாவது எங்க வைக்கப்படுகிறதா, விக்கிரகத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ராஜா புசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே வரும். அப்போ முதலாவது எங்க வைக்கப்படுகிறது, விக்கிரகத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்ட எந்த உணவு நாம சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவதாக அது அசுத்தமான மாம்சம், அசுத்தமான தீட்டான ஒரு மாம்சம். எந்த ஒரு மாம்சம் அவர்கள் செய்து மீட் அவர்கள் சாப்பிடுறாங்க அவங்களுக்கு தெரியாது, எந்த மீட் சொல்லி குறிப்பிட்டு எழுதவில்லை. ஆனா இது நிமித்தமாக தானியேல் சொல்றான், அந்த போஜனத்தை நான் புசிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வெறும் பருப்பு காய கொடுத்தா போதும், தண்ணியில நான் 3 வருஷம் அந்த ட்ரைனிங் முடிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வைன், ஏன் வைன் அந்த நாட்களில் வைன் குடிப்பாங்க. ஆனா இந்த வைன் எதுக்கு சொன்னாக்கா, இது விக்கிறதுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்படுகிறது. அதுவும் வைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்ணீர் கொடுக்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரியங்கள் கேட்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் சொல்றாரு, ஐயோ இது நீ சொல்ற, ஆனா இது போய் நான் ராஜாவிடத்துல சொல்லும் பொழுது நிச்சயமாய் என்னை கொண்டு போட்டு விடுவார். ஏனென்றால் இது ராஜாவுடைய சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. எல்லாருக்கும் அதே தான் கொடுக்கணும், நீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. நான் நிச்சயமா என்னுடைய கருத்து கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா வரும். தயவு செய்து இதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு வேண்டுகோள் செய்யலாம். அல்லேலூயா. ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுக்கிறார் தானியேல். இதுதான் 3வது காரியம். தானியேல் சொல்கிறார், இது வேண்டாம், நான் இதை புசிக்கிறேன், என்னை ஒரு 10 நாள் என்ன சோதித்து பாருங்க, 10 நாள் சோதித்து பாருங்க. நான் நன்றா இருந்தா, நான் மற்றவர்களோடு காட்டிலும் நன்றா இருந்தா, இல்ல மற்றவர்களுக்கு நான் சமமாக இருந்தாலும் கூட நீங்களுக்கு இதே போதித்து கொடுங்க. 3 வருஷம் நான் கண்டினியூ பண்ணல, ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்க. ஏன் இது அப்படின்னு சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த காரியம் ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் எந்த நம்முடைய சூழ்நிலையில சுற்றி இருக்கிற காரியங்கள் கூட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வருகிற நாட்களில நீ இப்படிதான் நடுக்கணும், நாங்க ஒருவேளை வருகிற நாட்களிலே பேசப்படுறாரு. முக்கியமாக பில் கேட்ஸ் வந்துட்டு அடிக்கடி கொடுக்கிற செய்தி, அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கொடுக்கிற செய்தி, ரஷ்யாவுக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், இதுக்கு எல்லாவற்றிலும் தீர்வு காரணம் சொன்னாக்கா, மனுஷனுடைய அந்த ஹியூமன் பாடியில நீங்க ஒரு வேக்சின் போடணும். அந்த வேக்சின் போட்டாக்கத்தான் இதுக்கு எல்லா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி.
இது அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். இந்த இந்த வைரஸ் வளர்ந்து கொண்டே போகும். அப்ப எல்லா தேசம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. எல்லா ஜனங்கள் வீடு வீடா போய் இந்த வேக்சினை போட்டுக்கணும். ப்ரொடெக்ஷனுக்காக அந்த வேக்சின் தேர்வு தெரியாது. இது 666 இருக்கும். நல்லது 666 அவங்க சொல்லி இல்ல உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லி அவங்க போட மாட்டாங்க. நல்லது சொல்லி போட்டுக்கோப்பா, ப்ரொடெக்ஷன் தான் போட சொல்லுவாங்க. நல்லது சொல்றது போல இருக்கும். ஆனா நம்ம தெரிந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள் இப்படியா வஞ்சிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. அப்ப தானியேலை போல நாம் எப்படியா இருக்கணும்? தீட்டுப்படாமல் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வது. அப்போ ஒரு வேண்டுகோள் செய்கிறான். எதுக்கு சொன்ன ஆண்டரே அந்த பிரதான ஆசிரியர் சொல்றாரு, நீங்க ஒரு 10 நாள் எனக்கு டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நாம் ஞானமா சில காரியங்களை நாம் செயல்பட வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்லப்படுது இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்முறையா நாம் பண்ணாதபடிக்கு நாம் ஞானமா சில காரியங்களை நடத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம சில காரியங்கள் நம்ம சொல்லி நம்முடைய ஞானத்துக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு ஜேம்ஸ் 3:7 வாசகம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல விதமான விருதுகள் ஜேம்ஸ் 3:17. பரத்தில் இருக்கிற வருகிற ஞானமும் முதலாவது சாந்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சமாதானமா இருக்கும். தேவன் தாமே அதுக்கு ஞானமாய் நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். யார்? பரிசுத்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த நாட்களிலே ராஜா ஒரு தீர்மானம் பண்ணா நிச்சயமா கீழ்ப்பட வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்ம எல்லாம் கீழ்ப்படுகிறோம்? நீங்க பயந்து 5 மணிக்கு ஏன் நம்ம வைக்கிறோம்? ஏன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற சட்ட திருத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வாரத்திய நேரத்தை மாற்றி சில நேரத்தில் பண்ணுறோம். ஆனால் சில நேரத்தில் ஞானமாக சில நேரத்தில் நடந்துக்கணும். அப்போ இதே நாங்கள் 9 மணிக்கு சர்வீஸ் விட்டாக்கா இன்னைக்கு எல்லாம் பாதிக்கப்படுவோம். பக்தர்களெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இதில் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் சில நேரத்தில் அவன் ஞானமாக நடக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. அதை நிறைய பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய போய் ஜோம் பண்ண சொன்னாங்க. சத்தமாக ஜோம் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க தான் ஐசியூல இருப்பாங்க. ஐசியூல சத்தமாக ஜோம் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிதானமாக கால்களை கை வச்சு ஜோம் பண்ணி அவரை சுகத்துக்கு நம்ம ஜோரா கட்டி அங்கே போய் பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்களை டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு ஞானமாக நல்ல நல்ல சத்தமாக ஜோம் பண்ண இடத்துல மொத்தமாக ஜோம் பண்ணுவாங்க. சில கிறிஸ்தவர்கள் இவன் மூத்த ஊழியக்காரர்கள் கூட சில நேரத்தில் சின்ன சின்ன தவறுகள் பண்றாங்க. ஞானமா சில நேரத்தில் நடக்கிறது இல்லை. நாம் அதை தானியேல் குறித்த குவாலிட்டிஸ் நிச்சயமா அதை டீப்பா நான் படிக்கும் பொழுது எவ்வளவு ஞானமாய் அவன் நடத்துகிறார். முதல்ல காரியம் அப்ஜெக்ஷன் பண்ணல. ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது ஒருவேளை நம்ம ஒரு உலக ரீதியில அவங்க கொடுப்பாங்க ட்ரைனிங். ஆவிக்குரிய ட்ரைனிங் இல்லை, உலக ரீதியில் பாபிலோன் ட்ரைனிங் சொன்னா பாபிலோனுடைய லிட்ரேச்சர், அவருடைய லாங்குவேஜ், அவருடைய மொழியை கற்றுக் கொடுக்கிறது தான் அந்த ட்ரைனிங் 3 வருஷம். இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ட்ரைனிங் அவங்களுடைய பெனிஃபிட் தான் அந்த ட்ரைனிங். அவங்களுடைய அரண்மனையில அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பாபிலோனுடைய பாஷை கற்றுக் கொடுக்கிறது தான் அவனுடைய ட்ரைனிங். எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அது கூட ஒத்து கொடுக்குறான். ஏன்னா அவனுடைய ஆத்மா தெரியும் தேவன் பக்கம் இருக்கிறது சொல்லி எதுவுமே ஒத்துக்குன்னு கடைசியில் இந்த காரியம் மாத்திரம் ஒத்துக்கிறது. ஏன்னா உணவு அந்த தேவனுக்கு அந்த விக்கிரத்தை முன்பதாக வைக்கிற தேவனுக்கு ரொம்ப அவர் தேவன் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த காரியத்தை அவன் தடை செய்யறான். இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தபடியால் அதே அந்த உறுதியோடு இருக்கிறான். சோதித்து பாருங்க 10 நாள் நீங்க சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அதே முறையாக அதே அடுத்த வசனத்திலே ஆண்டு சொல்கிறார். அந்த பிரதான ஆசிரியருடைய கண்களுக்கு அவருடைய தேவனுடைய தயவு வந்தது. அல்லேலூயா. The favor of God was there. தேவனுடைய தயவு இருந்தபடியால் அவன் அப்படியே அலோவ் பண்றான். பரவாயில்ல, சரி நீ 10 நாள் தானே நீ எடுத்துக்கோ. 10 நாள் ட்ரைனிங் ஆன உடனே அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. 2,000 3,000 ஒழுங்கர் சொன்னாங்க கூப்பிடுறாங்க.
கூப்பிடப்படுது. அந்த வசனம் அழகாக இருக்கிறது, வாசிங்க. ஒரு ரிசல்ட் பாருங்க. இந்த மூன்று கமிட்மெண்ட் அவங்க பண்றாங்க. முதலாவது, they purposed in his heart not to defile himself, request of the chief an alternate method. ஆனா அதனுடைய விளைவு, அதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னாக்கா, அதுலயே 15 வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்து எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும், எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவருடைய முகங்கள் களையுள்ளவர்களாக, சரீர புஷ்டி உள்ளதாக இருந்து இருக்க காணப்பட்டதான். அல்லேலூயா. நீங்க கறி சாப்பிட்டு தான் தடிப்பாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கறி சோறு இல்லை, ஒண்ணு இல்லை, பருப்பு சாப்பாடு. புஷ்டி உள்ளவர்களாக இருந்தாங்க. இங்கிலீஷ் என்ன பண்ணுறது? ஃபேக்டட் இன் ஃப்ளஷ். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் 40 டேஸ்ல நான் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டேன்? நான் கூட அந்த ஜாஸ்தி நான்வெஜ் தான் சாப்பிட்டேன் 40 டேஸ்ல. அந்த நாட்களில் அவர் 10 நாட்களில் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதான் ஒருவேளை அவங்களுக்கு ஈக்குவலா கூட இல்லை. they were better in countenance. அவங்களுடைய முகம் நாடியே அப்படியே கலையுள்ளவர்களாக இருந்தார்களாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புஷ்டிக்குள்ளாக அவர்கள் இருந்தார், பலசாலியாக காணப்பட்டார்களாம். ஆண்டவர் அது அவர்கள் ஒருவேளை சாப்பிடுறதுனால அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உள்ள பிள்ளைகளுக்கு பாருங்க, முகம் எப்படி பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அவர் நோக்கல்னா கூட பரவாயில்ல, ஆனா முகம் இருக்கும் பிரகாசம். எத்தனை பேர் நம்புறீங்க? மேக்கப் பச்சை கூட கிரேஸ் வராது, அதெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடும். இன்னைக்கு போலியா நீங்க மேக்கப் பண்ணலையா அப்படி? அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் டைம் வச்சுட்டா பரவாயில்லையா? இல்லை யாருன்னா அர்ஜென்டா போகணுமா? 10 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடும். முதலாவது அவருடைய முகம் கலையாக மாறினது. அதுபோல அது பலசாலியாக இருந்தார்கள். முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் 17ஆம் வசனம், 17th verse. இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் அவர் கொடுத்தார். அப்புறம் தானியேலுக்கு சகல தரிசனங்கள் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. அநேக தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதான கிருபையை, ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது அவருடைய முகநாடி மாறினது, பிரகாசம் அடைந்தார்கள். முதலாவது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் பலசாலியாக இருந்தார்கள். இரண்டாவதாக தேவனுடைய அறிவினால் அவர் பெருகினார்கள். அல்லேலூயா. தேவன் கொடுத்த தரிசனங்களுக்கு விளக்கம் புரியத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தானியேலுக்கு கொடுத்தார். மற்ற அவர்களுக்கு எல்லா பாஷைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கென்று நாம் வைராகியம் பாராட்டும் பொழுது, கர்த்தருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், எது செய்து நான் தேவனுக்காக நான் எதையும் செய்ய துணிந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய முகத்தை நான் பிரகாசம் உனக்கு நான் அபிஷேகத்தினாலும் ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் உன்னை பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் 19ஆம் வசனம். ராஜா அவர்களோடு கூட பேசினார். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனேனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களை போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். அல்லேலூயா. யாருமே அப்பாயிண்ட் ஆகல. யார் அப்பாயிண்ட் ஆகுது? இவங்க 4 பேர் தான் அப்பாயின்மெண்ட். எல்லாம் தேர்ந்தெடுத்து இவர்கள் 4 பேர் தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு நேபுகாத்நேச்சார். எப்படி யாரு சிறந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கும் பொழுது இவர்கள் 4 பேர் தான் சிறந்தவர்களாக இருந்தார். அதனால அவர்களுக்கு ப்ரமோஷன். அல்லேலூயா. மூன்றாவது, நமக்கு முதலாவது நம்முடைய முகத்தை பிரகாசம் பண்ணுகிறார். இரண்டாவதாக நமக்கு ஞானத்தையும் கிருபையும் விவேகத்தையும் ஆண்டவர் பெருகச் செய்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வு தருகிறார். அல்லேலூயா. அவர்கள் எங்க இருந்தாலும் சிறையில் இருந்திருப்பார்கள். ஒருவேளை அவர் நம்பிக்கை இருந்திருக்குமா? எருசலேம்ல நான் இருந்தேன், எருசலேம்ல என்னுடைய தேவன், என்னுடைய வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த பூமியில நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தவன் ஒரே ஒரு நாள்ல அவன் சிறைப்பட்டு போகும்பொழுது பாபிலோனுக்கு வந்தவன் நினைச்சு பார்த்திருப்பான், நான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி.
நினைச்சு பார்க்க மாட்டான். ஆனா தேவனுக்கு வைராக்கமா இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய உயர்வு, அவருடைய பதவியில ஒரு உயர்வு கிடைக்கும். அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. யோசிப்பு கூட அப்படி இல்லை. ஒருவேளை ப்ராஃபிட் சொல்லியிருப்பாங்க 2020 பிளஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் நிச்சயமா அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான், நன்மை தான். ஆனாலும் கூட இந்த நன்மை, இந்த ஒரு வாதை திடீர்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு பூமியே, இந்த உலகமே அசைக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி யாரும் நினைக்க கூட பார்க்க முடியல. இன்னைக்கு வெளியே போட்டு கூட பயப்படுறாங்க சில நேரத்துல. அவங்க எவ்வளவு தான் இருக்க முடியும்? அவங்க சேர்த்து வச்ச ஒரு வேலை கோடீஸ்வரர், ஒரு வேலை அவன் வருஷக்கணக்காக அவனுடைய சம்பாதனை எவ்வளோ பண்ணான், அவன் நல்லா திருப்தியா இருப்பான். ஆனா ஒருவேளை மிடில் கிளாஸ் ஃபேமிலி, 7 ஜனம் கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த சேவிங்ஸ் எவ்வளோ நாள் வச்சுட்டு போவாங்க? எப்போ பண்ணால் ஒரு 6 மாதம், அப்போ பண்ணால் ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்க. டிசம்பர் இதே லாக்டவுன் அப்படியே கட்டிட்டு வச்சுனாக்கா அதுக்கப்புறம் நிலை என்ன? வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பேர் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்லாம் வித்தவுட் நோட்டீஸ் டெர்மினேஷன். துபாயிலெல்லாம் இங்கே மாதிரி முலாச்சே இல்லை, வேலை இல்லைன்னா வேலை இல்லை, அவ்வளோதான். இப்போ நோட்டீஸ் இன்னைக்கெல்லாம் ஏன் நோட்டீஸ் இல்லாத உங்களுக்கு டெர்மினேஷன் பண்ணுறதுலாம் நிறைய கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெர்மினேஷன் கேள்வி அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். இந்த கம்பெனி லாஸ், உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நெக்ஸ்ட் அடுத்த நாள் எப்படி வரும் நமக்கு தெரியாது. அப்போ நாம் அந்த ஒரு காலத்தில் வரும்பொழுது தானியேலை நாம் நினைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. தானியேலுடைய காரியங்கள் படிக்கும் பொழுது நாம் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே நம் நிலையா நிறுத்த முடியும். எந்த ஒரு காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டுக்கூடாது. அது விதமாக நாம் சில ஞானமாய் நடந்து கொள்ள, அந்த ஞானமாய் நடத்தக்கூடியபடியாக நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஞானத்துக்கு பெருக செய்யும். ஆண்டவர் தானியேல் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஞானம் அவர்களுக்கு பெருகினபடியால் ஆண்டவர் அநேக வருகிற நாட்களில் நடக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஒவ்வொரு இந்த வார்த்தை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பைபிள் டீச்சிங் போல இருக்கலாம். இந்த நாங்கள் ஒரு சண்டே சொல்லி ஆனால் நிச்சயமா இது பிரோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு சபையை பேசப்படுகிறது. இன்னைக்கு வருகிற ரகசியம் குறித்து பேசாதீங்க, வருகிற நாட்கள் குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப சபையில போதுகிறது எல்லாம் வருகை குறித்து பயன்படுத்துறீங்க, சபையை சொல்லி பயன்படுத்துறீங்க. எச்சரிக்கை திரும்ப சொல்லி எவ்வளவு நாள் போட முடியும்? ஆனால் திரும்ப நிச்சயமா கொடுத்துருக்கிறாரு. திரும்ப அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆனா எல்லா சிலுவையில அடிச்சுட்டாரு, எல்லா சிலுவையில எனக்கா மறைச்சிட்டாரு, நான் ஒண்ணுமே செய்வதற்கு இல்லைன்னு சொல்லி நம்முடைய தானியேல் எப்படி அவனுடைய ஆத்மாவை பாவம் செய்யாதபடிக்கு தன் கரையா ஆகாதபடிக்கு நம்ம பாதுகாக்கிறோம், அது போல நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து வீட்டில் போய் திருப்பி மீண்டுமாய் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க. நிச்சயமா ஆண்டவரோடு கூட பேசுவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. ஏதாவது வேண்டும் Oh my Jesus, thank you Lord, thank you Jesus, hallelujah. Gurubaikai nandri, Gurubaikai stotram. ஆவியானவரே உமக்கு நன்றி, கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, thank you Jesus. ஆண்டவரே தானியேலை போல எங்களை மாற்றினார்களே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவின் வைராக்கியமாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே ஏசப்பா ஒருபோதும் பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த சிறு வாலிபர் ஐயா, ஆண்டவரே ஒரு வேளை ஐயா அவர்கள்